கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில சமயத்துல நம்ம தெருவோரங்கள்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனா அந்த கேள்விப்பட்ட அந்த நேரத்தோட அந்த வார்த்தை செத்து போயிடும். ஏன்னா அதை சொன்னது மனுஷன். ஆனா என்னைக்குமே தான் சொன்னதுல இருந்து பின்வாங்காதவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் மனு உருவம் எடுத்து வந்த தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தையில இருந்து அவர் பின்வாங்கவே மாட்டார். எரேமியா 33வது அதிகாரம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்ப நம்ம மனுஷன் பின்னாடி போறோம் அப்படின்னோம்னா அது வீண் தான். தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறதுல அந்த மாதிரி நம்ம தேவைகள் நம்ம விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் தேவன் கிட்ட முறையிடும் பொழுது தேவன் நிச்சயமா மறு உத்தரவு கொடுத்து நம்ம பிரமிக்கத்தக்க விதத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை அறிவிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மனுஷனை நம்ப வேணாம், தேவன் சுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.